அவர்களை இப்போ நம்ம பார்த்துருக்கின்ற காட்சி பார்த்திங்கன்னா மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி திருக்கோவிலில் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு நடத்தக்கூடிய சிறப்பான பூஜையை பார்த்துட்ருக்கோம். இந்த நேரத்தில் அம்மனைக்கு பார்த்திங்கன்னா தீப ஆராதனை காமிக்கக்கூடிய நேரத்தில் மனதார உங்களுடைய வேண்டுதல் வச்சா நிறைவேறுங்க. மேலும் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரர் கோவிலுக்கு நீங்கள் சென்றிருந்தீங்கன்னா அங்காளம்மனே போற்றி இன்னும் 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த அம்மனை வழிபடுவதால் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை விலகிடும். பயம் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்து விலகுன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி திருக்கோவிலை பற்றி மேலும் சில சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கலாங்க. இங்கு மாசி மாதத்தில் கொண்டாடக்கூடிய திருவிழாக்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகில் அனைத்திற்குமே ஆதி அந்த முன்னே ஆனால் அன்னை ஆதிபராசக்தி பார்த்தீங்கன்னா எத்தனையோ அவதாரம் எடுத்து அரக்கர்களையும் அதர்மத்தையும் அழித்து மக்களையும் மற்ற உயிர்களையும் காத்து அருள்பாலித்திருக்கா. இறைவனுக்காக காக்க இறைவி எடுத்த அவதாரமே இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனின் அவதாரமாக இருந்திருக்கு. அங்காளம்மன் இல்லைன்னா அங்காள பரமேஸ்வரின்னு இந்த அம்மனை அழைப்பாங்க. இந்த அம்மனை பலர் குலதெய்வமாக வழிபட்டு வராங்க. சிவனுடைய உடல்ல இடபாகத்துல சரிபாதையாக இருப்பதால பார்வதி தேவி அங்கமாலும் ஈஸ்வரின்னு சொல்லலாம். இந்த பெயர் மறுவிதாங்க தற்போது அங்காள பரமேஸ்வரின்னு சொல்றோம். ஆதியில பார்த்தீங்கன்னா பிரம்மதேவனும் 5 தலைகளோடு இருந்திருக்காரு. பிரம்மவின் 5வது தலையை சிவபெருமான் கிள்ளி எறிய சிவனுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் ஏற்பட்டிருக்கு. சிவபெருமானுடைய பிரம்மஹஸ்தி தோஷம் நீக்கும் பொருட்டு கலியுக மாந்தர்காக்கு அருள்பாலிக்கும் பொருட்டு தான் பராசக்தி பார்த்தீங்கன்னா சிவ சுயம்பு புற்றுவாக அவதாரம் செய்து அங்காளம்மனாக எழுந்தருளிய புண்ணிய தலன்னு தண்டகராயன் சொல்லக்கூடிய மேல்மலையனூர் தலங்க. இந்த திருக்கோவில் அம்மன் வடக்கு நோக்கி அமர்ந்து அருள்பாலிக்கிறான். மேலும் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டத்தில் அமைந்திருக்குங்க. இது ஒரு பிரார்த்தனை சுலோகமாக சொல்றாங்க. இத்தலத்துல கருவறையில் இருக்கக்கூடிய புற்றையே அங்காளம்மனாக வழிபட்டு பூஜையும் செய்யப்படுது. இங்குள்ள அங்காள பரமேஸ்வரி புற்று தேவின்னு சொல்லுவாங்க. சுயம்பு புற்று அம்மன் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகவும் சொல்றாங்க. இங்குள்ள புற்று மண்ணை மக்கள் பிரசாதமாக எடுத்து செல்றாங்க. இந்த திருக்கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் சித்தாங்கு கபால வேடமிட்டு மஞ்சள் ஆடை அணிந்து வருவதோ, பெண்கள் வேப்பஞ்சேலை கட்டி கொண்டு வருவதும், அங்க பிரதர்ஷனம் செய்வதும், நேர்த்து கடனையும் செய்கிறாங்க. குலதெய்வ வழிபாடு செய்ய மக்கள் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகள்ல இத்திருக்கோவிலுக்கு வந்து மொட்டையடிப்பதும், காதணி விழா நடத்துவது, பொங்கல் வைத்து பூஜை செய்வதுன்னு அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்வதுன்னு இங்கு நடந்துட்டு தாங்க வருது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இங்கு விசேஷ நாட்களாக கொண்டாடுறாங்க. இந்த தினத்தில் இங்கு பக்தர்கள் அதிக அளவில் கூட்டுறாங்க. அமாவாசை நாட்களில் ஆலயத்தின் கூட்டம் நிரம்பி வழியுங்க. அமாவாசை தோறும் நள்ளிரவு 12 மணிக்கு அங்காளம்மன் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் உற்சவம் வெகு சிறப்பாக நடத்தப்படுது. பௌர்ணமி தினங்களில் பக்தர்கள் வந்து வணங்க 24 மணி நேரமும் திறந்து வைக்கப்பட்டிருக்குங்க கோவிலுடைய நடை. மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோயிலில் வருடந்தோறும் வரக்கூடிய மகா சிவராத்திரியொட்டி 10 நாள் பிரம்மோற்சவம் விழா நடத்தப்படும். மாசி மாதம் மகா சிவராத்திரி என்று தொடங்கக்கூடிய 7ஆம் நாள் தேரோட்டத்தின் போது கிராமத்தினர் புதிய தேரில் அம்மனை உட்கார வைத்து ஊர்வலமாக எடுத்து செல்வாங்க. ஒவ்வொரு ஆண்டும் தேரோட்ட நிகழ்ச்சி முடிந்த பிறகு அந்த தேரை பிரித்துட்டு அடுத்த ஆண்டின் தேரோட்டத்துக்கு புதிய தேர் செய்யப்படுங்க. இந்த கோவில்ல அங்காள பரமேஸ்வரிக்கு நடைபெறக்கூடிய வருடாந்தர திருவிழாவின் போது மயான கொள்ளை பெயர்ல பெரிய விழா நடக்குங்க. பக்தர்கள் மயானத்தில் அம்மனுக்காக பலதரப்பட்ட தானியங்களை கொண்டு வந்து உணவு சமைத்து அங்குள்ள பரமேஸ்வரிக்கு நைவேத்தியமாக செய்து ஆராதனை செய்கிறாங்க. கணவனை பிரிந்தவங்களும் மன வாழ்க்கையில பிரச்சனை இருப்பவங்க மேல்மலையனூர் வந்து அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டா பிரச்சனை தீருன்னு சொல்றாங்க. பொதுவாக எந்தவித பாதிப்பு வந்தாலும் இங்க அங்காள பரமேஸ்வரி மனதலை நினைத்தாலே போதுங்க, அவள் வந்து துன்பத்தை தீர்த்து வைப்பதாக சொல்றாங்க. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்மனை மனதார நினைத்து வேண்டுதல் வச்சா நிறைவேறுங்க. இந்த மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலை பற்றி பல்வேறு வரலாறுகள் சொல்லப்பட்டாலும் அது என்னன்னு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் பற்றி ஒரு வரலாறு சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தட்சனுடைய மகள் தாட்சாயினி
பராசக்தியின் மற்றொரு அவதாரம் தான் இந்த தாட்சாயணிங்க. அவளுக்கு திருமணம் முடிக்க பல்வேறு இடங்கள்ல மாப்பிள்ளை பார்த்ததன் தச்சன். முடிவில் சிவன் அவனுக்கு மாப்பிள்ளையானாரு. தாட்சாயணி இதை கேட்டு மகிழ்ச்சி மலர மஞ்சத்தில் ஊஞ்சலாடுவதைப் போல உணர்ந்திருக்கா. தச்சனோ இதில் இன்னும் ஒரு படி மேலே சென்று தலைகால் புரியாத சந்தோஷம் கொண்டாட சிவபெருமானுடைய மாமனாராக போவதாகவும் அவனுள்ள ஏராளமான கர்வத்தை ஏற்படுத்திச்சு. ஒரு தடவை சிவனின் மாமனார் என்ற அகத்தையோடு சிவனை பார்க்க கையிலுக்கு சென்றிருக்காரு. அதனால் அவனின் இருமாப்பு நந்தி தேவனுக்கு நன்றாகவே புரிந்து போயிருக்கு. சிவபெருமானை பார்க்க அனுமதிக்க மறுத்துவிட்டாரு நந்தி தேவரும். உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை தட்சனுக்கு கோபம் ஏற்பட்டுச்சுங்க. இதனால என்னை அனுமதிக்க மறுத்த அவமதிப்பதா, நான் யாரென்று காண்பிக்கிறேன் பாருன்னு கோபத்துல கர்ஜனை முழக்கமிட்டவாறு அங்கிருந்து வெளியேறினாரு. தனது அரண்மனையில மிகப்பெரிய யாகத்தை நடத்திருக்காரு. அதற்கு உற்றார் உறவினர் நண்பர்கள் என்று அனைவரையும் அழைத்திருக்காரு. ஆனா வேண்டுமென்றே சிவபெருமானை அவமானப்படுத்த வேண்டும்னு எண்ணத்துல அவரை மட்டும் தட்சன் அழைக்கலைங்க. ஆனால் தனது கணவரை தனது தந்தை அவமானப்படுத்துவதை தாட்சாயணியால ஏற்றுக்கொள்ள முடியல. தந்தையின் கர்வத்தை போக்க துடித்தா. உடனே தனது உருவத்தை அகோரமாக மாற்றினாளாம் தாட்சாயினி. நேராக அங்கு கோபத்தோடு சென்று யாகத்தை அழித்து நாசமாக்கியிருக்கா. தன் கோபத்தை போக்கிக் கொண்டால் அப்படியே அந்த யாக நெருப்பின் குதித்து தனது உருவத்தை போக்கினாள். இதனை அறிந்த சிவனோ கடுங்கோபம் கொண்டிருக்காரு. அங்கு விரைந்து வந்து ஆங்காளியை தன் தோளில் சுமந்தவாறு அங்கார நடனமாடியிருக்காரா சிவபெருமானோ. கோபம் உக்கிரமாக இருந்த காரணத்தால அவரின் நடனத்தின் வேகம் பார்ப்பதை கதிகலங்க செய்யும் வகையில படும் பயங்கரமாக இருந்திருக்கு. சுழன்ற வேகம் தாங்காம ஆங்காளியின் கை ஒன்று துண்டாகி கீழே விழுந்து விட்டது. அப்படி விழுந்த இடம்தான் தாண்டகாரண்யனே மேல்மலையூர் சக்திப்பிடனும் சொல்றாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கந்திஷ்டி கோளாறு அமானுஷ சக்திகளின் தொல்லை யாரு ஏவல் பில்லி சூனியம் வைத்து விட்டாருன்னு மனதில் பயம் இருக்கா. மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலுக்கு சென்று வழிபட்டு பார்த்தீங்க. அங்காள பரமேஸ்வரி வழிபாடு செய்தாலே மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகிடுங்க. ஆனால் இதே அமாவாசை அன்று கோவிலுக்கு சென்று அம்பாளை தரிசனம் செய்வது அவ்வளவு சிரமம். ஏன்னா கூட்டம் அந்த நாள் அதிகமாக இருக்கும். மற்ற நாட்களில் நீங்கள் இந்த கோவிலுக்கு சென்று 6 எலுமிச்சைப்பழம் வாங்கி கொண்டு போய் நீங்களே அம்மன் மடியில் வச்சுட்டு எலுமிச்சைப்பழத்தை கையில் வைத்து கொண்டு அம்பாளை நினைத்து பிரார்த்தனை செய்து அம்பாள் மடியில் பழங்களை வைக்க வேண்டும். அந்த எலுமிச்சைப்பழத்தை திரும்பி வாங்காதீங்க. பிறகு அந்த கோவிலில் சன்னி முனிவர் மேடைன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த மேடையில் சிறிது நேரம் அமர்ந்து வந்தாலே உடம்பை பிடித்த கெட்ட சத்துக்கள் அனைத்தும் கந்திஷ்டி அனைத்தும் விலகிவிடுன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு பேய் பிசாசு பிடித்து விட்டது ரொம்பவே உக்கிரமாக இருக்குதுன்னு நினைப்பீங்க. அப்படி பாதிக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவிலுக்கு சென்று அந்த கோவிலில் தீர்த்தத்தில் நீராடி ஈரத்துணியோடு அம்பாளை தரிசனம் செய்யுங்க. அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரி கபால தீர்த்தத்தை பாதிக்கப்பட்ட நபரின் மீது தெளித்திடுவார். இப்படி செய்தாலே உடம்பை பிடித்து ஆட்டி படிக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் விலகுன்னு சொல்லுவாங்க. மிக மிக அதீத சக்தி வாய்ந்த அம்மன் தாங்க இவரிடம் எந்த ஒரு கோரிக்கையை வேண்டுதலை வச்சாலும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பா. மேலும் அது நிறைவேறாமல் போவதற்கு வாய்ப்பே இல்லைங்க. எதிரிகளை அழிக்கக்கூடியவள்னு சொல்லலாம். கந்திஷ்டிகளை விளக்கக்கூடியவர், கெட்ட சதிகளை அழிக்கக்கூடியவர்கள் இந்த அம்மா. மேல்மருவத்தூர் அங்காள பரமேஸ்வரி அருளால் உங்கள் குடும்பத்தில் நல்லதே நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போதே ஓம் அங்காள பரமேஸ்வரி தாயே போற்றி என 3 முறை கமெண்ட் பண்ணிட்டு மனதார வேண்டுதல் வைங்க, நிச்சயம் நிறைவேறுங்க. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை பார்த்தீங்கன்னா அமாவாசை நாட்களில் வழிபடுவதோ செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி நாளில் வழிபடுவதோ சிறப்பான பலன் உண்டு. ராக காலத்தில் அம்மளுக்கு நெய் தீபம் ஏற்றி பானகம் நெய்வேத்தியமாக படைத்து சர்ப்ப காப்பு அணிவித்து வழிபடலாம். செய்வினை தீராத நோய்கள் தீர்த்திடுவா. திருமணம் குழந்தை வரம் வேண்டிய அம்மனுடைய அருள் பார்வை பெற 3 முறை கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தாலே சிறப்பான பலன் உண்டுங்க. அம்மனுக்கு சர்ப்ப காப்புன்னு சொல்லக்கூடிய பாம்பு கவசம் சாத்தி வழிபடலாம். கோயிலில் புற்றுமனை பிரசாதமாக எடுத்து சென்று வீட்டில் வைத்து வழிபட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் விலகிடும். அதே போல் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா திருமண தடை நீங்கவும் குழந்தை வரம் வேண்டிய அங்காளம்மன் கோயிலில் மங்கள நான் தொட்டில் கட்டி வேண்டிக் கொண்டால் நிச்சயம் பற்றின அடுத்த ஆண்டுக்குள்ள திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்திருக்கும். குழந்தையும் பிறந்திருக்குங்க.
மாசி மாதத்தில் நடத்தக்கூடிய மையான கொள்ளையின் போது அம்பாளுக்கு தரிசித்திங்கன்னா சிறப்பான பலன் உண்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.